உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் மயக்கத்துக்கான மருத்துவம். காலையில் எழுந்திரிச்சு நடந்து போகும்போது மயக்கம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கிறுகிறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறுகிறுப்பு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த மயக்கத்துக்கான மருந்து இது வந்து உடம்புல வந்து பித்தம் அதிகமானா மயக்கம் வந்துடும். பித்தம் ஏன் அதிகமாகுதுன்னா சரியாக வந்து சாப்பாடு சாப்பிடாதால காலையில் அவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ சாப்பிட்றதே கிடையாது. சரியாக சாப்பிடாம போயிடுறாங்க. போகும்போது அவங்களுக்கு வந்து உள்ள பித்தப்பையில் வந்து பித்தம் அதிகமாகி பித்தம் வந்து அதிகமாக வரும்பொழுது மயக்கத்தை உண்டு பண்ணணும். அது மூளையை வந்து பாதிக்க செய்யும். அப்போ வந்து அவங்க நடந்து போகும்போதே நேராக நடந்து போகும்போதே அப்படியே ஒரு பக்கமாக போய் கீழே விழுந்துருவாங்க. எந்த பக்கம் விழுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மயக்கம் வரும். அந்த மயக்கத்தை வந்து சரி செய்யறதுக்கான மருத்துவம். இந்த பித்த மயக்கத்துக்கு ஏன் இந்த பித்த மயக்கம் வருதுன்னா சாப்பாடு முறை சரியில்லை. காலை சாப்பாடு சாப்பிடாம மத்தியானம் மட்டும் சாப்பிட்றாங்க. இரவும் சாப்பிட்றதில்ல. சரியாக வந்து மலம் கழிக்கிறது கிடையாது. மலம் கழிக்கலைனாலே அவங்களுக்கு வந்து நிறைய தொல்லைகள் ஏற்படும். மலம் கழிச்சா தான் அவங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் தீரும். மலம் கழிக்கலைன்னா அவங்க உடம்புல உள்ள உபாதைகள் அதிகமாகுமே தவிர குறையாது. இந்த வாய் நாற்றம் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாய் நாற்றம் வரும். வாய் நாற்றம் ஏன் வருதுன்னா உள்ளே வந்து இந்த பித்தம் வந்து அதிகமாக இருக்கிறதால வாய் நாற்றம் வரும். அவங்க பல்லு விளக்கும் போது லேசாக வாந்தி துப்புனாங்கன்னா ஒரு மாதிரி காப்பித்தூள் கலரில் வந்து அந்த எச்சி வரும். அந்த எச்சி அந்த மாதிரி வருதுனாலே பித்தம் இருக்குது அதிகமாக அப்படின்ற ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை நிறையா குடித்து குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சொம்பு தண்ணியை குடித்து குனிஞ்சு நின்று கையை ஓட்டி வாந்தி எடுக்கணும். இப்படி வாந்தி எடுத்தாங்கன்னா வாயில் உள்ள நாற்றமும் போகும், பித்தமும் வந்து வெளியில் வந்துடும். இந்த முறையை பயன்படுத்தணும். அது இல்லாமல் இவங்க வந்து சாப்பிட்ற உணவுகள் வந்து சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்ணும். அந்த கடினமான உணவுகள் சாப்பிடக்கூடாது. சீக்கிரம் செமிக்காத உணவுகள் எடுத்துக்கிற கூடாது. சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் வந்து சீக்கிரம் செமிக்காது. அது இல்லாமல் கறியை வந்து சீக்கிரம் செமிக்காது. கறியெல்லாம் வந்து சாப்பிட்டா அதிக வேலை செய்கிறவங்க தான் சாப்பிடணும். வேலையே செய்யாமல் இருக்கிறவங்க சாப்பிட்டா செமிக்காது. அது வந்து பித்தப்பையில் கல்லை தான் உண்டு பண்ணும். பித்தத்தை வந்து அதிகரித்து பித்த மயக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பித்த மயக்கம் உள்ளவங்க நேராக நடந்து போகும்போதே கீழே விழுந்துருவாங்க. இல்லை உட்காந்துருக்குமோ அப்படியே கீழே சாஞ்சிருவாங்க. பாத்ரூமில் மயக்கம் போட்டு விழுந்தவங்க நிறையா இருக்காங்க. சமயக்கட்டில் வந்து சோறு வடிக்கும்போது அப்படியே சோரோட கீழே விழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண்களுக்கு வந்து இது நிறைய வரும். ஏன்னா எல்லாரையும் கவனிக்க வேண்டியவங்க அவங்க தான். எல்லாருக்கும் நம்ம வந்து உணவு பரிமாறணும், வேகமாக வேலை செய்யணுன்ட்டு அவங்க காலை சாப்பாடே சாப்பிடாம அந்த உடல் உபாதைகள் அதிகமாகி ரத்தம் குறைஞ்சி போயிருக்கும். அப்போ பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம் வந்து தலைக்கேறதால அந்த மயக்கம் ஏற்படும். சிறுமூளை பாதிப்பாகும். இந்த சிறுமூளை பாதிப்பாகும் போது மயக்கத்தை உண்டு பண்ணும். அதனால் மயக்கம் போட்டு விழுந்துடும். அந்த மயக்கத்தை சரி செய்ய புதினாவை பயன்படுத்துகிறோம். புதினாவை பயன்படுத்தும் பொழுது இந்த பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது புதினா. இந்த புதினா வந்து தினந்தோறும் கொஞ்சம் நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா பித்தத்தை கட்டுப்படுத்தும். பித்தம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து சீராக்கக்கூடியது புதினா. அதனால தான் நம்ம இன்னைக்கு இட்லிக்கு சட்னி வச்சாலும் கொஞ்சம் புதினா சட்னி வைக்கிறாங்க. புதினா சட்னியை சேர்த்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அந்த மயக்கமே வராது. இவங்கெல்லாம் காலையில் அந்த புதினா சட்னி சேர்த்துக்கிறணும். கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறணும். கொத்தமல்லி விதையாகவும் சேர்த்துக்கிறலாம், இலையும் சேர்த்துக்கிறலாம். புதினா வந்து கண்டிப்பாக அவங்க சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எப்போ விழுந்தால் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எழுந்திருப்போன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மயக்கம் வந்துடும். ஏன்னா மீண்டும் வந்து அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கணும்னா 2-3 நாள் ஆகும். அவங்களுக்கு வந்து ட்ரிப்ஸு எல்லாம் போட்டு குளுக்கோஸ் ஏற்றுனா தான் அந்த மயக்கம் மாறும். அந்த அளவுக்கு போயிடும். அப்போ பார்க்கும்போது பல நோய்கள் உங்கள் உடம்புல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த பித்த மயக்கத்துக்கு இந்த புதினாவை நம்ம பயன்படுத்துகிறோம். புதினா வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. சாதாரணமாக தமிழகத்தில் எல்லா நிலங்களையும் விளையக்கூடியது. எல்லா தோட்டங்களையும் வச்சு இதை அறுத்து அப்படியே எடுத்துக்கலாம். மீண்டும் இந்த குச்சியாக நட்டு வச்சா போதும். நம்ம வீட்டில் இருக்கிற பூச்செடி வச்சுருக்க அந்த இதில் வந்து இதை நட்டு வச்சோம்னா இதுலேயே புதினா முளைக்க ஆரம்பிச்சிடும். இது புதினா வாங்க வேண்டியது கிடையாது. நம்ம வீட்லேயே வந்து பூந்தொட்டிலே வளர்க்கலாம், மாடியிலையும் வளர்க்கலாம். இல்லை வீட்டில் வாசல் ஓரம் வச்சோம்னால இது வந்து வளரக்கூடியது. இதனுடைய காம்புகள் எடுத்து நட்டு வச்சா போதும். அந்த காம்புலேருந்து மீண்டும் தழுத்து வரக்கூடியது. அதனால் புதினாவை வந்து நம்ம தேடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கையிலேயே கிடைக்கக்கூடியது. நம்ம வீட்டிலேயே உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த வீட்டிலேயே உற்பத்தி பண்ணும்போது இன்னும் அதிக அளவு சத்து இருக்கும் அதில். அது வந்து நமக்கு அடிக்கடி சாப்பிட தூண்டும். நேரடியாக சாப்பிடும்போது 2 இலையை பிச்சு சாப்பிட்டோம்னாலே இந்த மயக்கம் வந்து மாறக்கூடியது. இதோடு சேர்த்து நம்ம கொத்தமல்லி விதையை நம்ம சேர்க்குறோம். மல்லி இலையை சேர்க்கலாம், ஆனால் விதை இதுக்கு சேர்க்குறோம். விதை சேர்க்கும்போது கொத்தமல்லி விதை வந்து பித்த மயக்கத்தை சரி செய்யும். மயக்கன்றதே வராமல் இருக்க தான் இந்த கொத்தமல்லியை பயன்படுத்தணும். இந்த கொத்தமல்லி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இங்கே வந்து தனியான்னு சொல்கிறோம். தனியான்னு சொல்லுவாங்க. தனியா தான் கொத்தமல்லி விதை. நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம். இந்த கொத்தமல்லி விதையை நேரடியாக அரைச்சி துவையில அரைச்சி சாப்பிட்லாம். இதை வந்து அரைச்சி வெல்லம் கலந்து சாப்பிட்லாம். இந்த புதினாவோட கலந்து சாப்பிட்லாம். அது இல்லாமல்
இந்த சுக்கு இஞ்சி வந்து காய வச்சு வச்சுருக்கோம் சுக்கு. இந்த சுக்கை வந்து மயக்கம் வர்றவங்களுக்கு, வயிற்று வலி வர்றவங்களுக்கு வந்து லேசாக வெல்லம் கலந்து கொடுத்தோம்னா வயிற்று வலியே சரியாயிடும். எவ்வளோ வயிற்று வலி இருந்தாலும் சுக்கில் வந்து ஒரு 10 கிராமும் கொஞ்சம் வெல்லமும் கலந்து கொடுத்தோம்னா அந்த வயிற்று வலி சரியாயிடும். அதே மாதிரி மயக்கமும் சரியாகும். இந்த மயக்கத்துக்கு இந்த வந்து சுக்கை கொடுக்குறோம், இஞ்சியும் கொடுக்கலாம். ஆனால் இஞ்சி வந்து சாதாரணமாக அப்பயே காய்ச்சி எடுக்கிறதுக்கு, சுக்கு வந்து இப்போ வந்து இடித்து எடுக்கணும். இடித்து எடுக்கிறதுக்கு சுக்கை தான் பயன்படுத்தணும். சுக்கை வந்து பயன்படுத்தும் பொழுது அளவாக பயன்படுத்தணும். அதிகமாக இருந்தாலும் வயிறு எரிச்சலை உண்டு பண்ணும். உள்ள சுரப்பிகளை வந்து தூண்டக்கூடியது. சுரப்பி அதிகமாக தூண்டுனாலே அந்த சுரப்பி வந்து கொஞ்சம் லேசாக எரிச்சலை உண்டு பண்ணும். அந்த சுக்கு வந்து கார்ப்புத்தன்மை உடையது, லேசாக காரமும் இருக்கிறதால அந்த சுக்கை வந்து அளவாக பயன்படுத்திக்கிறோம். மிளகு மிளகு வந்து 10 மிளகு போதுமானது. மிளகை சாப்பிடும் பொழுது உள்ள வாயுகளை சரி பண்ணும். மேலேயும் கீழேயும் ஓடிக்கிட்டு இருக்க அந்த வலிகளை வந்து சரி செய்யும். மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த பித்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். உடம்பு சூடானாதான் எல்லா பகுதியிலும் வந்து ரத்தம் சீராக ஓடும். இந்த மயக்கம் வராமல் தடுக்கக்கூடியது. இந்த மிளகை வந்து 4 மிளகு 5 மிளகு வாயில் வச்சுருந்தா அந்த மயக்கம் வராது. இந்த மயக்கம் வரவங்க கண்டிப்பாக 5 மிளகை வாயில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த மயக்கம் வராது. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக தண்ணியை குடித்து வாந்தி எடுத்தாங்கன்னா அந்த உள்ள பித்தங்கள் எல்லாம் வெளியில் வந்துடும். காலையில் பல் விளக்கும் போதே கீழே தள்ளிடும், குப்பரக்க தள்ளிடும். நிறைய பேர் கீழே உட்காந்துட்டு பல் விளக்கணும். அவங்கெல்லாம் வந்து கீழே ஏதாவது ஒரு நாற்காலியிலையோ முக்காலியிலையோ உட்காந்து பல் விளக்கணும். பல் விளக்கிட்டு தண்ணியை நிறையா வந்து வெதுன்னு ஊற்று தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா காய்ச்சி வெதுன்னு காய்ச்சின தண்ணி, அதிக சூடு இருக்கக்கூடாது, அதிகமாக குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது. வெதுப்பான தண்ணியை குடித்து அவங்க வாந்தி எடுத்தாங்கன்னா உட்காந்து தான் பல் விளக்கணும். அதுலேயே ரொம்ப கவனம் தேவை. நின்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே பாத்ரூமில் விழுந்திருப்பாங்க. விழுந்தவங்களை போய் யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் அந்த பித்த மயக்கம் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. தள்ளிடுச்சுன்னா அவங்க வந்து கீழே சாஞ்சிருவாங்க. விழுகும்போது அடிபட்டுரும். அடிபட்ட மயக்கமும் சேர்த்து வந்துடும். அதனால் அவங்கெல்லாம் வந்து பாத்ரூம் கதவை திறந்து வச்சு ஒரு முக்காலியை போட்டு உட்காந்துட்டு பல் விளக்குறது ரொம்ப சிறப்பானது. சீரகம், இந்த சின்ன சீரகத்தை நம்ம சேர்க்குறோம். சீரகம் சேர்க்கும்போது உடலில் உள்ள உபாதைகளை சரி பண்ணும். பித்தத்தையும் சீராக்கக்கூடியது. பித்தத்தினுடைய அளவை அதிகரிக்க விடாமல் பாதுகாக்கும். பித்தம் அதிகமான சொல்லுவாங்க, பித்தம் தலைக்கேறி போச்சு, அதனால தான் கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறான்வாங்க. அது வந்து அந்த மயக்கத்தில் செய்கிறதால தவறுகளே செஞ்சாலும் அவங்களுக்கு புரியாது. பித்தம் கூடி போச்சுன்னா எந்த தப்பு செஞ்சாலும் அவங்க மண்டைக்கு வந்து எட்டாது. அடுத்தவங்க பேசுறதும் புரியாது. ஏன்னா அவங்க எதை நினைச்சாங்களோ அதில் தான் செய்வாங்க. ஏன்னா அந்த மயக்கத்திலே இருப்பாங்க. பாதி மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது புரியாது. சிலரை பார்க்கலாம், காது கேட்காதவங்களுக்கு நீங்கள் எதை ஒன்று சொன்னீங்களோ அதை வச்சே பேசுவாங்க. மீதி எதை சொன்னாலும் கேட்டுக்கிற மாட்டாங்க. அவங்க காதில் எது விழுந்துச்சோ அதே மாதிரி இந்த பித்தம் தலைக்கேறினவங்க அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை தான் செய்வாங்க. அடுத்தவங்களுடைய செய்கைகளையோ அடுத்தவங்களையோ கவனிக்க மாட்டாங்க. அவங்களையும் சரி செய்யறதுக்காக வேண்டி தான் நம்ம சீரகத்தை கொடுக்குறோம். திப்பிலி, இந்த திப்பிலியை சேர்க்கும்போது உள் உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து சீராக்க சரி செய்யக்கூடியது. உள் உறுப்புகள் கெட்டு போயிருந்தா அதை சரி செய்யக்கூடியது. உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. திப்பிலி சாப்பிட உடல்ல உள்ள கழிவுகள் வெளியாகும். நமக்கு தேவையில்லை, இந்த உடம்புக்கு இது தேவையில்லைன்னா அதை வந்து வெளியேற்றக்கூடியது எதுன்னு பார்த்தா திப்பிலி தான். திப்பிலியை சேர்க்க உடல்ல உள்ள ஆரோக்கியம் கூடும். ஆரோக்கியம் கூடும்பொழுது உடல் நலம் அதிகரிக்கும். இந்த திப்பிலி வந்து மலை பிரதேசத்துல கொடியில கிடைக்கக்கூடியது. இது சின்ன திப்பிலி, இது வந்து அரிசி திப்பிலின்னு சொல்லுவோம். இதுலயே யானை திப்பிலி இருக்கு. இதுல வந்து குச்சி அதனுடைய வேர்களை எடுத்து கண்ட திப்பிலின்றாங்க. இது ஆனை திப்பிலி வேண்டாம், அரிசி திப்பிலியே போதுமானது. அரிசி திப்பிலியை நம்ம பயன்படுத்தணும்னா அந்த வயிற்றை வந்து சுருங்க செய்யும், வயிற்றில் உள்ள உபாதைகளை வெளியேற்றும். இது வந்து வேர்வையாகவும் சிறுநீராகவும் மலத்திலையும் வெளியேற்றும். அந்த பித்தம் அதிகமானா அந்த பித்தத்தை வந்து சீராக்கக்கூடியது இந்த திப்பிலியை சாப்பிடும் பொழுது உள்ள அழுக்குகளாக மாற்றி அந்த பித்தத்தை வந்து கண்டிப்பாக வேர்வையில் வெளியேற்றும், இல்லைன்னா மலத்தில் வெளியேற்றிடும். இந்த சிலருக்கு வந்து வாந்தி வரும். வாந்தி வராமல் தடுக்கணும்னா திப்பிலியை கொடுத்தா வாந்தி வராது. திப்பிலியை சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். உள்ள அழுக்குகள் வெளியே வரும். பனை வெல்லம் எடுத்துக்கிறோம். பனை வெல்லம் வந்து எல்லா இதுலேயும் பனை வெல்லம் சேர்க்குறோம்னா நம்ம உடலுக்கு நல்லதை செய்யக்கூடியது பனை வெல்லம். மீதில் எல்லாத்துலேயும் வந்து ரசாயன உரங்களை போட்டு தான் நம்ம வந்து இது எடுப்பாங்க, இனிப்பு எடுப்பாங்க. இதில் வந்து பனை வெல்லத்துக்கு எதுவும் போட தேவையில்லை. அப்படியே நேரடியாக பதநீரை இறக்கி காய்ச்சினா போதும். பனை மரத்தில் இருக்கிற கல் இறக்குவாங்க. அந்த பானையில் உள் பக்கத்தில் சுண்ணாம்பு தடவுனா போதும். அந்த கல் வந்து பதநீராக மாறும். அந்த பதநீரை இறக்கி காய்ச்சி எடுக்கும் பொழுது அது வந்து பனம் கருப்பட்டியாக மாறும். இந்த கருப்பட்டியை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் உள்ள சூடுகளை கட்டுப்படுத்தும். உடல் சூட்டை ஒரே சீராக வச்சுருக்கோம். ஒரே சீராக வச்சுருக்கும் போது உள்ள உறுப்புகளில் பித்த நீர் சுரந்து தலைக்கு ஏறக்கூடிய அந்த பித்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த பனை வெல்லம். பனஞ்சாறு அவங்க அடிக்கடி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த பித்த மயக்கம் வராது. இது வந்து பனஞ்சாறு எல்லா நேரத்திலையும் கிடைக்காது, பனை வெல்லம் கிடைக்கும். அதனால இந்த பித்த மயக்கத்துக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, நம்ம இப்போ மயக்கத்துக்கான மருந்து இந்த கிறுகிறுப்புன்னு சொல்லுவோம்.
அந்த கிருகிருப்பை சரி செய்யக்கூடிய மருந்து, பித்த மயக்கத்துக்கான மருந்து இப்போ தயாரிக்கிறோம். அதில் வந்து மல்லி விதையை வந்து முதல்ல வறுத்துக்கிறணும். மல்லி விதை வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு வறுத்துக்குங்க. ஏன்னா ஒருத்தருக்கு செஞ்சால் வந்து அது வீட்டில் இருக்கும் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 20 கிராம் அளவுக்கு வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதை லேசாக வந்து பொன் வறுவலாக வறுக்கணும். அது வந்து அதிகம் கரியிறாமையும் அதை லேசாக வறுத்துக்கிட்டா போதுமானது. இந்த சாதாரணமாக இதை வறுத்து இதோடு சேர்ந்து வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா அந்த வயிற்றில் உள்ள உபாதைகளை சரி செய்யக்கூடியது. இந்த எந்த நேரமும் வெளியே போய்கிட்டே இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து இதில் வந்து பனை வெல்லம் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த வயிற்றோட்டம் வந்து சரிப்படும். ரத்தம் அதிகமாக போகுது மலத்துலன்னா அதையும் கட்டுப்படுத்தக்கூடியது. சாதாரணமாக ஒரு மருத்துவம் செய்யும்போது அது வந்து எத்தனை நோயை வந்து சரி செய்யக்கூடியதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரணமாக இந்த மல்லியை சாப்பிட்டாலே நமக்கு வந்து பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது. பித்த மயக்கம் வராமல் இருக்கணும்னா இந்த மல்லியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் மயக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ செய்கிற மருத்துவம் செஞ்சோம்னா எப்பயுமே வராது. அவங்க உடலில் வந்து அந்த பித்தத்தை வந்து சீர் செய்யக்கூடியது. இந்த மல்லியை வறுத்து எடுத்திருக்கோம். லேசான பொன் வறுவல் இதமான சூடில் அந்த வெந்தும் வேகாமல் இருக்க சொல்லுவாங்க, வெடிக்கும், லேசாக வெடிக்கிற நிலையில் அந்த கொத்தமல்லியை வறுத்து எடுத்திருக்கோம். அதோடு சேர்ந்து நம்ம சீரகம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். 10 கிராம் அளவுக்கு சீரகத்தூளை ஆக்கியிருக்கிறோம். அந்த மல்லியோட சேர்த்துக்கிறணும். சுக்கும் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். ஏன்னா சுக்கு வந்து தாராளமாக சேர்க்கலாம், 10 கிராம் சேர்க்கலாம், தவறு வராது. சுக்கை சேர்க்க வயிற்று வலியை சரியாக்கக்கூடியது. திப்பிலி வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. அது அதனுடைய சுனைப்பு தன்மைன்னு சொல்லுவோம். இதையெல்லாம் பச்சையாக தான் இது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வறுக்க கிடையாது. மல்லியை மட்டும்தான் வறுத்துருக்கோம். அதுவும் கவனத்தில் வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை மட்டும்தான் வறுத்துருக்கோம். மீதி மிளகை வறுக்கல, சீரகத்தை வறுக்கல, சுக்கை வறுக்கல, எதுவும் வறுக்க கிடையாது. திப்பிலியும் வறுக்க கிடையாது. மிளகு வந்து 10 மிளகு அளவுக்கு போதுமானது. 10 மிளகு அளவுக்கு போதுமானது. நம்ம நிறைய அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். பனை வெல்லம் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வந்து இதில் ஒரு 30 கிராம் அளவுக்கு நம்ம புதினா இலையை பறித்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் கலந்து இடித்து எடுக்கணும். இதோட சேர்ந்து பனை வெல்லம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை போதுமானது. இது ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாலே அந்த பித்த மயக்கம் வராது. இதை வந்து 3 நாளைக்கு வச்சுருக்கலாம். இதை வந்து 3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா பச்சை இலை போட்டிருக்கோம். புதினாவை வதக்க கிடையாது, எதுவும் செய்ய கிடையாது, வேறு எதையும் வந்து செய்ய கிடையாது. இது நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கு வர மயக்கமாக இருந்தோம், மயக்கம் வராதவங்களும் சாப்பிட்லாம். வராதவங்களுக்கு அதுக்கப்புறம் எப்பயுமே வராது. இதில் வந்து ஒரு உருண்டை அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு, காட்டு நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் அவ்வளோ பெருசு தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற நெல்லிக்காய் வந்து தர நெல்லிக்காய் பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து மலையில் உள்ள நெல்லிக்காய் அளவு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த மலை நெல்லிக்காய் அளவுக்கு இது ஒரு அளவுக்கு உருண்டை அளவுக்கு எடுத்து சாப்பிட்டா போதும். உங்களுக்கு வந்து பித்த மயக்கன்றது குறைய ஆரம்பிச்சிடும். இது தொடர்ச்சியாக 3 நாள் சாப்பிட்டோம்னா அந்த பித்த மயக்கம் இல்லாமல் போயிடும். வயிற்று வலியை சரியாக்கும், வயிற்று உபாதைகளை சரி பண்ணும், தலை மயக்கத்தை சரி பண்ணும். அது மட்டும் இல்லை, அவங்க உடம்புல எந்த வகையாக இருந்த வலியாக இருந்தாலும் சரியாக்கும். உடல் வலிகளை போக்கக்கூடியது. வயிற்று வலியில் அடி வயிற்றில் எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அடி வயிற்று வலியை வந்து சுத்தமாக சரியாக்கும். மயக்கமாக எந்த ஒரு மயக்கம், தலைவலி, வேற ஏதோ தலையில் பாரம் அத்தனையும் சரி செய்யக்கூடியது. இந்த பித்த மயக்கத்துக்கு எல்லாரும் சாப்பிடணும். இந்த மயக்கத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்லை, பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் சாப்பிடலாம். இது எந்த தவறும் செய்யாது, எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடியது. பித்தத்தை சீராக்கக்கூடியது.
பித்த மயக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது உள்ள நோயில் தலைவலி மோசமாக இருக்குது. இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதால தலையில் உள்ள வேர்வை வேர்த்து திருப்பி தலைக்குள்ளேயே இறங்கி அவங்களுக்கு தலைவலி வந்துடுது. கண்கள் வீங்கிடுது. கண்ணுக்கு மேலே அதிக வீக்கமாகும். அவங்க தலைவலி தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் தலையில் அதிக அளவு நீர் இருக்கிறதால அதிக அளவு சூடு தலையில் தான் ஏறி நிற்கும். உட்காரும்போது ஆசன வாய்க்கு போகும். தலையில் இருந்து உடம்புக்கு கீழே இறங்கக்கூடியது தான் அந்த சூடு. இந்த சூடு மாறி கீழே மேலேயும் போகிறதால தான் நமக்கு அதிக அளவு உடம்பு சூடாயிருது. தலைவலி வந்துடுது எனக்கு அப்படின்றாங்க. அந்த தலைவலியில் நீர் கம்மல் தலைவலி. அது பார்க்கும்போதே பார்வை மங்கலாக இருக்கும். ஏன் பார்வை மங்கலாச்சு? பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்கும். தலைக்கு மேலே அந்த நெத்தியில் பார்த்தீங்கன்னா நீர் உள்ளே நின்று தலைக்குள்ளே ஊற்றின தண்ணி அப்படியே இறங்கி நின்று கண் மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே ஒரு மங்கலான பார்வை இருக்கும். இந்த பார்வை இருக்கிறவங்க கண்டிப்பாக தலைவலி அதிகமாக இருக்கும். அவங்க போனதுமே ஒரு காப்பியை சாப்பிடுவாங்க அல்லது போய் வேறு ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிடுவாங்க. இந்த முறை எடுத்துக்கிட்டு அல்லது பொத்தி படுத்துருவாங்க. அதிக அளவுக்கு அவங்களால படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னா அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கண்ணில் அந்த நீர் ஏறிக்கிறோம். நீர் ஏறிச்சுன்னா படிக்க முடியாது. தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தால் படிப்பு கட்டுரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த நீர் கோர்வை வருது. இதற்கு காரணம் தலைக்கு எண்ணெய் தேய்க்காதால. தினந்தோறும் அவங்க தலையில் எண்ணெய் தேய்ச்சிருந்தாங்கன்னா அந்த நீர் கோர்வை ஏற்படாது. இப்போ யாருமே எண்ணெய் தேய்க்கிறது இல்லை. புதிய அளவு இந்த தலைக்கு போடுற பசைகளை போடுறாங்க. அந்த ஷாம்புன்றதை போட்டு குளிக்கிறாங்க. அது தலையில் உள்ள துவாரத்தை அதிக அளவு விரிவாக்கிடுது. விரிவாக்கும் போது என்ன, தலையில் ஊற்றுற தண்ணி அனைத்தும் தலைக்குள்ளேயே நின்றுடுது. உடல் முழுவதும் கவசம் போடணும்னா கண்டிப்பாக அந்த தேங்காய் எண்ணெயை உடல் முழுவதும் தேய்ச்சி வந்தால் உடம்புல எந்த ஒரு நோயும் வராது. இந்த பனியும் வெயிலும் அந்த எண்ணெய் படாத இடத்துல படும்பொழுது அது கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு உபாதையை உண்டு பண்ணி அவங்களுக்கு அதிக அளவு நோயை உண்டு பண்ணும். அது இறக்கும் அளவுக்கும் போகுது. அதனால தான் அந்த தேங்காய் எண்ணெயை உடல் முழுவதும் தேய்க்க சொல்கிறேன். குளித்து முடிஞ்சு உடம்பை துவட்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தேங்காய் எண்ணெயை தேய்ங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து நீங்கள் பவுட்ரு போடுங்க, முகத்தில் எதுவும் போடுங்க. அந்த தேங்காய் எண்ணெய் உடலுக்குள்ளே போயிடும், வெளியில் இருக்காது. ஆனால் அது உடல் கவசமாகும். இந்த உடல் கவசத்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூடிரும். தலையில் நீர் கோர்க்காது. உடம்புல நீர் குறையும். எதிர்ப்பு சக்தி கூடிரும். எந்த வெயிலையும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வந்துடும். எவ்வளவு குளிராக இருந்தாலும் அந்த குளிரில் போய் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வந்துடும். அது இல்லாமல் நாங்கள் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தேய்க்க மாட்டோம்னா நீங்கள் வெயில் அதிகமாக இருக்கிற ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீர் கடுப்பு வந்துடும். யூரின் போகும்போது உங்களால் போக முடியாது. சிறுநீர் கழிக்க முடியாது. தலைவலியினுடைய நீர் கோர்வையை வெளியேற்றக்கூடியது இந்த நாக்கடுகு. இந்த நாக்கடுகுன்னு சொல்லுவோம். இது ஒரு துர்நாற்றம் மாதிரி வீசும். இந்த கடுகுனுடைய கடுகுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரியே இருக்கும். உள்ள இந்த இலை பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். லேசாக கையில் ஒட்டுறா மாதிரி இருக்கும். கையில் தொட்டிங்கன்னா இந்த நாக்கடுகு. இந்த நாக்கடுகு இலையை கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து இந்த சுடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். இது ஏன் சுடக்கு தக்காளின்னு என்று சொல்லணும்னா, பசங்க எல்லாரும் விளையாடும் போது சொடக்கு போட்டு உடைப்பாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது சின்னதாக இருக்கிறதால ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஊசி போல் கீழாமனை பார்த்து தொங்கும். இதை டொக்குன்னு தட்டினோம்னா உடையும். இதுக்காக தான் இதை சொடக்கு தக்காளின்வாங்க. இதனுடைய இலையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நீர் தலையில் உள்ள நீராக இருக்கட்டும், எங்கே உள்ள நீராக இருக்கட்டும், இது வெளியேற்றக்கூடியது. இதோடு சேர்ந்து சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்பொழுது இது காந்தலை உண்டு பண்ணும், எரிச்சலை உண்டு பண்ணும். இதை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னாலும் எரியும், வெளியில் தேய்ச்சாலும் எரியும். இந்த நாக்கடுகு ஒரு சாதாரணமாக இருக்கிறத விட லேசான ஒரு வாடை இருக்கும். வாடைன்னா ஒரு வாசனை. அந்த வாசனை சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது தலைவலியை கண்டிப்பாக கண்டிக்கும். இதோடு சேர்த்து கேழ்வரகு மாவு, கேழ்வரகா இல்லாமல் மாவாக கொண்டு வந்திருக்கோம். இந்த கேழ்வரகுன்னு சொல்கிற இந்த ராகியினுடைய மாவு. ஏன் இந்த கேழ்வரகு சேர்க்குறோம்னா, இந்த கேழ்வரகானது சாப்பிட்டோம்னா உடலுக்குள்ளே இருக்கிற நீர் எடுக்கும். மேலே போட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வெளியில் அந்த நீரை எடுக்கக்கூடியது. இந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தை ஏன் சேர்க்குறோம்னா, அதனுடைய காரத்தன்மை உள்ளே இருக்கிற வலி எடுக்கக்கூடியது. சின்ன வெங்காயத்தை கண்ணில் பூஞ்சா கண்ணில் இருக்கிற நீர் எடுக்கும். தோல் மேலே தடவணும்னா தோலுக்குள்ளே இருக்கிற நீரை வெளியே எடுக்கக்கூடியது. இந்த கேழ்வரகு மாவை இதோடு சேர்க்கும்போது உள்ளே இருக்கிற நீர் அனைத்தையும் வெளியே கொண்டு வரும்.
சொடக்கு தக்காளியானது எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல அரைச்சி போட்டோம்னா அந்த இடத்துல உள்ள நீரை வெளியே கொண்டு வரும், வலியையும் உடனே வெளியேற்றும். இந்த தலைவலி தாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாக்கடுகுனுடைய இலைகளை அரைச்சி சேர்த்துருக்கோம். அதற்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இந்த மருத்துவத்தில் கண்டிப்பாக சிறிதளவு தண்ணி சேர்க்கணும். அது லேசாக வெது வெதுப்பாக காஞ்ச தண்ணியாக இருக்கலாம். பச்சை தண்ணியே போடணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமான இருக்கிற நேரம் அதை போட்டோம்னா இன்னும் கூடுதலாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிறிதளவு காய்ந்த சுடு தண்ணி அது வெந்நீரை நம்ம இதோட கலந்து கலவையாக்கி நெத்தியில் பத்து போடணும். பத்துனா நெத்தி முழுவதும் இதை அரைச்சி தடவிட்டோம்னா பசை போல் பிடிச்சிக்கிறோம். ஒரு 5 அல்லது 7 நிமிடத்திற்குள்ள அந்த பசையானது இழுக்க ஆரம்பிச்சிடும். கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த நீர் மங்களை வெளியெடுக்க ஆரம்பிச்சிடும். நீர் மங்களை வெளியே எடுக்க தலைவலி குறைய ஆரம்பிக்கும். குறைந்தது ஒரு 15 நிமிஷத்தில் தலைவலி சரியாயிடும். சீக்கிரம் வாடக்கூடியது, ஒடிச்சு வச்சுதான் சீக்கிரம் வாடிடும். ஏன்னா இது அந்த நீர், அதிக நீர் இதுக்கு தேவை. இந்த நீர் தேவைக்கு நம்ம உடம்புல இருக்கிற நீரை கொடுக்குறோம். இதை நெத்தியில் நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா 1 நாள் அல்லது 2 நாள் தடவுனா போதும். சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம். வெங்காயத்தினுடைய எரிச்சல் அவங்களால தாங்க முடியாது. பெரியவங்க போட்டுக்குங்க. 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இதை போட்டால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு நெத்தியில் பாரம் இருக்குதுன்னு. இந்த நீர் கம்மலால் காய்ச்சல் ஏற்படும். தலைவலி வந்துருச்சுன்னா காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் ஏன் வந்துச்சுன்னா அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற நீர் வெளியாகிற வரைக்கும் அந்த காய்ச்சல் அவங்களுக்கு குறையவே குறையாது. அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், ஆவி பிடிச்சி அந்த நீரை வெளியேற்றணும். ஆவி பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த முறையை பயன்படுத்தலாம். தலைவலியில் எத்தனையோ வகை இருக்குது. தலைவலியில் 172 வகை தலைவலி இருக்குது. ஆனால் இந்த நீர் கோர்வைக்கான தலைவலிக்கான மருத்துவம் தான் இது. இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி தலைவலியிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.